வியாழக்கிழமையில் சிவாலயம் நீங்கள் போனீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்கள். ரெண்டாவது, மீனராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்குது. மீனராசிக்கு உபாசனா தெய்வம்னு ஒன்று இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு உபாசனா தெய்வமாக வரும், எப்படியெல்லாம் உங்களுடைய வழிபாடுகள் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்றைக்குமே மதுரை மீனாட்சி அம்மன் காலையில் சாயங்காலத்தில் ஒரு நீங்கள் நம்மளாம் மொபைல் யூஸ் பண்ண மீனாட்சி அம்மன் வழிபாடு அது பார்க்குறது. அதே போல் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு நேரம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சில விஷயத்துக்காக நீங்கள் கோயிலுக்கு போகிறதுல தப்பே கிடையாது. என்ன கேட்டால் 6 வாரம் தொடர்ந்து 6 வாரம் திங்கட்கிழமை இரவே போனாலும் பிரச்சனை இல்லை. காலையில் முதல் தரிசனமாக பிரம்ம முகூர்த்தத்தில் சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை 6 வாரம் நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னா 7வது வாரம் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்தி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். 6 வாரம் தொடர்ந்து சிறுவாபுரி போயிட்டு வரணும். திங்கட்கிழமை நைட்டே போயிடணும். செவ்வாய்க்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே சுவாமி தரிசனம் பண்ணிடணும். அங்கே இருப்பாங்க, ஆயிரக்கணக்கில் ஜனங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.